டெல்லிக்கு திரு ராஜா அவர்கள் சென்றது, அமித்ஷாவை சந்தித்தது நார்மலான காலகட்டங்களில் தேசிய அளவில் செயற்குள்ள இருப்பாங்க, அதெல்லாம் சந்திக்கிறது விஷயம் இல்லை. அண்ணாமலை இல்லாத சூழலில் 6 பேர் கமிட்டிக்கு தலைவராக அவர் இருக்கக்கூடிய சூழலில் டெல்லிக்கு போயிருக்கார். அண்ணாமலைக்கு அடுத்து என்ன அப்படின்ற கேள்வியும் அங்கே சேர்ந்து வருது. டெல்லி தகவல்கள் என்ன சொல்லுது சொல்லுங்கள். நீங்கள் அண்ணாமலைக்கு நெருங்கியவராச்சு, அடிக்கடி சந்திச்சு வர பேசுவீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தமிழகத்திலே இல்லாமல் அவர் இருப்பார். அந்த சூழ்நிலையில் இந்த கட்சி முக்கியமான பிரச்சனைகளில் முடிவெடுப்பதற்காக அல்லது இதை யார் எந்த ரோலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 6 பேர் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அது தவிர இப்போது பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கிறது. நான் கேள்விப்பட்டது இந்த 6 பேருக்கும் சில மாவட்டங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர்தான் நீடிப்பார் என்பதால் மாற்றம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணாமலை தலைவராக தொடருவார். அதை வைத்துதான் நீங்க எதையும் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். எனக்கு கிடைக்கிற மேல்மட்ட உயர்மட்ட தகவல்கள் அண்ணாமலை தொடருவார் என்பதுதான். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, ராஜா அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற பிறகு சூழ்நிலை மாறி இருக்கிறதா என்கிற தலைப்பே எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். எந்த மாற்றமும் ஏற்படலை. அதுக்கு பிறகு சண்டை நடக்கலையா அல்லது வாத பிரதிவாதம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம அதை கவனிச்சோமான்றது தான். திரு ஜெயக்குமார் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கார்ப்பரேட் என்று அவர் விமர்சனம் செய்தார். பதிலுக்கு எச் ராஜா உங்கள் எடப்பாடி சிஇஓவா என்று கேட்டார். உங்கள் அதிமுக நண்பர் எடப்பாடி அப்படின்றாரு. இல்ல, நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் எந்த சூழலும் மாறில்லை. அண்ணாமலை அவர்கள் டெல்லி புறப்படும் அவர்கள் என்ன விமர்சனம் டெல்லி புறப்படும் வாரம் அப்படின்றது தெரியும். அதை சொல்ல அது எதனால அந்த டோன் ஒரு அண்ணாமலை விமர்சனத்திற்கு காரணம் என்ன? அது ஒரு எதிர்வினை. அவர் செய்தது என்பது ஒரு எதிர்வினை. அவர் தவிர்த்து வந்தார். திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவதற்கு தவிர்த்து வந்தார். அதிமுகவை சேர்ந்த KP முனுசாமியோ செல்லூர் ராஜுவோ ஏதாவது சொன்னால் அதற்கு நக்கலாக ஒரு பதில் அண்ணாமலை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நேரடியாக விமர்சனம் செய்தார். அவர் வாயை திறந்தால் பொய் பேசுகிறார், அவர் முதிர்ச்சியற்ற தலைவர் என்றெல்லாம் நேரடி விமர்சனம். அப்போது அண்ணாமலை பதிலுக்கு கொடுத்த அடி பலமாக இருந்தது. அவர் அந்த விமர்சனத்தை முன்வைத்த பிறகு விமர்சனத்தை செய்துவிட்டு கிளம்பி விட்டார். இவர்கள் 2-3 நாளைக்கு லபோதிபன் கத்திட்டு இருந்தார்கள். அது வேற விஷயம். அவர் பாட்டு கிளம்பிட்டார், பேசினாரு, கிளம்பிட்டார். அதற்காக அவர் யாராலும் கண்டிக்கப்படவில்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி, அதே மாதிரி நீங்கள் கூறியது போல திரு GK வாசன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக தெரிவித்தார். அதை ஒரு செய்தியாளராக என்னிடம் உறுதிப்படுத்தினார். நான் அவரிடம் பேசிய போது இந்த கருத்தை நான் தெரிவித்தேன் என்று என்னிடம் உறுதிப்படுத்தினார். இதை தவிர அமித்ஷாவினுடைய தூதுவராகவும் அவர் சென்றார் என்று பல்வேறு வாரப்பத்திரிகைகளில் செய்தி வந்தார். ஆகவே அவர் மீண்டும் அந்த கருத்தை சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை நீடிப்பார் என்பதில் மாற்றமே இருக்காது. அது அண்ணாமலை நீடிப்பார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ நடக்கிறது ஒரு பேட்ச் ஒர்க். அந்த சண்டை சமரசத்திற்கான காலமாக மாறி இருக்கு அப்படின்னா மறுப்பீங்களா? நான் அப்படி எந்த சமிக்ஞையும் என்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி எந்த சூழலும் உருவாகி இருப்பதாகவோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவோ நான் பார்க்கவில்லை. அதிமுகவுக்குள் 6 பேர் போய் ஒருங்கிணைய வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைந்தால் தான் இந்த கட்சிக்கு நல்லது என்று சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் வலியுறுத்திய பிறகு அதை அவர் ஏற்கவில்லை. இதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை, அந்த 6 பேரும் மறுக்கவில்லை. அந்த 6 பேர் நாங்கள் போய் இதை சொல்லவில்லை என்று சொல்லவில்லை. ஆகவே என்ன வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்ல பேப்பர்ல வந்திருக்கு, சும்மா யூகத்தின் அடிப்படையில் இல்லை. ஆகவே அவர்கள் அதை மறுக்கல. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அப்படி போய் முதல்ல ஒருங்கிணைப்பை வலியுறுத்துவோம், பிறகு பாஜக கூட்டணி தேவை என்ற கருத்தும் அதிமுகக்குள் இருக்கிறது, தேவை இல்லை என்ற கருத்தும் அதிமுகக்குள் இருக்கிறது. அது வேற விஷயம். ஆனால் இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. ஆனால் பாஜக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதில் அதே பாதையில் தான் இருக்கிறது.
அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிகிறதா என்றால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஓகே, நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து மூத்த தலைவர் திரு நாராயண திருப்பதி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதே போல அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட போனேன். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான எந்த சமிக்ஞையும் இல்லை, அண்ணாமலை மாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பார்க்கிறாரு. இப்போ இருக்கிறது ஒரு இடைக்கால குழு 3 மாத பணிகளை மேற்கொள்ள போகுது. ஆனால் அதுக்கு நீங்க என்னென்ன நோக்கம் கற்பிச்சீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா அதிமுக மீது பாஜக பார்வை மாறுகிறதா அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தீங்க. இப்போதான் நாராயணன் திருப்பதி சார் பார்த்தேன். அவர் ஸ்டுடியோவில் வந்து உக்காந்த உடனே கலையணி என்னையும் பார்த்த உடனே எப்பயும் முறைக்கிற மாதிரியே தான் அப்படியே உம்முன்னு எங்களை பார்த்து முறைக்கிறாரு. அதனால ஒன்றும் பார்வை மாறின மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, கலையை பார்த்து நான் மறைக்கவே மாட்டேன். ஆமா, பாருங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிறீங்க, என்னன்னு தெரியல. ஓகே, கோ ஹெட். அப்புறம் இதுல என்ன, தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய பத்திரிகை துக்ளக்ல இன்னைக்கு துணை ஆசிரியர் இருக்கக்கூடிய ரமேஷ் சார் வந்து திடீர்னு வந்து அண்ணாமலையோட ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி எல்லாம் சில வாதங்களை வச்சார். கேள்விகளை வச்சுட்டு நான் அடுத்தது போறேங்க. இல்ல ஒரு நிமிஷம், இதை நான் உண்மையா மறுக்க விரும்புறேன். அவர் நெறியாளர் குறிப்பிட்டார் அண்ணாமலையை சந்திக்கக்கூடியவர்னு. நான் அவரை மாற்றணும்னு நான் நினைக்கல. அண்ணாமலை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய நெருக்கமான தொடர்பு உண்டு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடன் பலருடனும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். அதையும் அவர் சொல்ல விரும்புகிறேன். 100% நீங்க சொல்றத மறுக்கல. தமிழகத்தில் கருணாநிதி உட்பட, அம்மா உட்பட அனைவரோடும் நீங்க நெருக்கமா பழகுனீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் அதுக்குள்ள போகல. அதாவது திரு ஹெச் ராஜா அவர்கள் எதிர்வினை ஆற்றினார் அப்படின்னு சொன்னீங்க. யாரு? ஜெயக்குமார் சொன்னதுக்கு எதிர்வினை. ஆனா அண்ணாமலையோட எதிர்வினை டோனையும் மூத்த தலைவர் 35-40 ஆண்டு காலமா RSSலையும் பாஜகவிலையும் பயணித்த ஹெச் ராஜாவோட டோன்ல இருந்த வித்தியாசத்தை எப்படி ரமேஷ் சார் நீங்க கணிக்க தவறுனீங்கிறது என்னுடைய முதல் கேள்விங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியை பற்றி தமிழக பாஜக தலைவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஏதாவது அதிகாரம் உள்ளதான்னு ஒரு பேட்டியில் கேட்குறப்ப திரு ஹெச் ராஜா நிதர்சனமாக சொன்னார், திட்டவட்டமாக அந்த மாதிரி கிடையாது, எங்களோட பார்லிமெண்ட்ரி போர்டு தான் அந்த முடிவை அறிவிக்கும் அப்படிங்கிற அந்த இதை எப்படி ரமேஷ் சார் கவனிக்க தவறினார் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஓரளவுக்கு மாறுவதாகத்தான் நான் நினைக்கிறேன் கார்கே. அதாவது அதிமுகவிற்கு இது பாஜக விட்டுருக்கிற ஒரு காதல் கடிதமாக தான் அதை பார்க்குறேன். எந்த அடிப்படையில் பார்க்குறேன்னா, இருவருக்கும் பொது எதிரி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரிந்துச்சுன்னா திரும்ப திமுக வந்துருங்கிற ஒரு அச்ச உணர்வு 2ஆம் நிலை தலைவர்களுக்கு மேலோங்கி உள்ளதா நான் பார்க்குறேன். தனித்து நின்றால் பிரதமரை காட்டி நாம் 11% ஓட்டு வாங்கணும், ஆனால் யார் முதலமைச்சர்னு நிறுத்தி நம்ம கேட்குறப்ப அந்த 11% நமக்கு பெரிய சரிவு ஏற்படுங்கிற அச்ச உணர்வை நான் பாஜக கிட்ட பார்க்குறேன். அதே மாதிரி தனித்து ஒரு அணி அமைப்பது கடினம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால பாமக கூட இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப நேச்சுரலாக எல்லாருமே சொல்கிறது அவங்க ஏடிஎம்கே பக்கம் போயிடுவாங்கிறப்ப யாரோடு நாம் கூட்டணி அமைப்பதுங்கிற தயக்கம் எல்லாம் இருக்குது. இது ஒன்று முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இறுதியாக நான் சொல்ல போகிறது, அண்ணாமலையின் பர்சனல் அஜெண்டாவை அகில இந்திய பாஜக தலைமை புரிந்து கொண்டதா தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பர்சனல் அஜெண்டா